வீடியோ பார்த்துட்டு இருக்க தந்தி டிவி எல்லாத்துக்குமே ஒரு பெரிய ஹாய். ஸோ இன்னைக்கு நம்ம சபரீஷ் அண்ட் சங்கமித்ரா சௌமியா அன்புமணி அவரோட தயாரிப்பில் எஸ்பி சக்திவேல் அவரோட இயக்கத்தில் வெளிவந்திருக்கிற அலங்கு அந்த படத்தை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். இந்த அலங்கு இந்த படத்திற்கான பேர் காரணம் என்னவா இருக்குன்னு கேட்டிங்க அப்படின்னா, படத்தில் டாமினண்ட்டாக அதிகமாக இருக்கிறது வந்து டாக். ஸோ அலங்கு அப்படின்னா அந்த டாக் அப்படின்னு கூட சொல்லலாம், அதுக்கான ஒரு ப்ரீடுன்னு கூட சொல்லலாம். ஸோ மேபி அதற்காக கூட இந்த படத்தோட டைட்டில் அப்படி வச்சிருக்கலாம் அப்படின்றது சொல்லலாம். ஸோ இந்த படம் முழுக்க முழுக்கமே ஒரு டாக மையமாக வச்சு எடுக்கப்பட்ட ஒரு படம் தான் இந்த படம். சரி, ஓகே. இப்போ இந்த படத்தோட ஒன்லைன் என்ன அப்படின்றத நம்ம பார்த்துலாம். இந்த படத்தோட ஹீரோவாக இருக்கிற தர்மன் ஒரு மலைவாழ் பழங்குடி இனத்தை சேர்ந்தவர். அண்ட் இவருக்கு 2 3 ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. இவங்க எல்லாரும் சேர்ந்து என்ன பண்ணுறாங்கன்னா, கிடைக்கிற டயத்தில் கிடைக்கிற வேலையை பண்ணிட்டு இருக்காங்க. அப்படி வந்து அவருக்கு ஒரு வேலை வருது. அது என்னன்னு கேட்டிங்க அப்படின்னா, ஒரு செத்த நாயை வந்து புதைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த புதைக்க போகிற நேரத்தில் தான் அந்த டாக் வந்து சாகலை அப்படின்றது அவங்களுக்கு தெரிய, நம்ம ஹீரோக்கு மனசு இல்லாமல் அந்த டாக் எடுத்துகிட்டு போய் வளர்க்குறாரு. அப்போ அவருக்கு தெரியலை இந்த டாக்னால தான் நமக்கு பிரச்சனை வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறமா அந்த பிரச்சனைலேருந்து அவர் எப்படி தப்பிக்கிறாரு, அதுக்கப்புறம் என்னென்ன மாதிரியான விஷயங்கள் அவரை சுற்றி நடக்குது அப்படின்றது தான் இந்த படத்தோட ஒன்லைனாக இருக்குது. இப்போ இந்த படத்தோட பாசிட்டிவ் சைட்ஸ் நம்ம என்னென்னு பார்த்தலாம். ஃபர்ஸ்ட் இந்த படத்தோட பாசிட்டிவ் நம்ம எதை பார்க்கலாம்னு கேட்டிங்கன்னா, சினிமோட்டோகிராஃபி ரொம்ப அழகான சினிமோட்டோகிராஃபின்னு சொல்லலாம். ஒரு மலைவாழின மக்களோட வாழ்வியல் முறைகளை எந்த அளவுக்கு கேமரா மூலமாக அழகாக காட்ட முடியுமோ அந்த அளவு அழகாக காட்டியிருக்காங்கன்னே சொல்லலாம். சின்ன சின்ன பறவைகள் பறக்கிறது, ஒரு டாக் கால் வைக்கிற தனமாக இருக்கட்டும், சரி அவ்வளோ அழகாக கேப்சர் பண்ணியிருக்காங்க. தமிழ்நாடு பார்டர் அண்ட் கேரளா பார்டர், ஸோ இந்த இடத்துக்குள்ள தான் இந்த படத்தோட முழு கதையுமே நகருது அப்படின்ற பட்சத்தில் அந்த காடுகளுக்குள்ள ஒரு சேசிங் சீனாக இருக்கட்டும் சரி, ஒரு ஃபைட் சீக்வன்ஸாக இருக்கட்டும் சரி, ரொம்ப அழகாக சூப்பராக பிளேஸ் பண்ணி பயங்கரமாக எடுத்திருக்காங்கன்னு சொல்லலாம். அந்த வகையில் இந்த படத்துக்கு சினிமோட்டோகிராஃபி ஒரு மிகப்பெரிய ப்ளஸ்ஸாக இருக்குன்னே சொல்லலாம். அண்ட் அதுக்கு அடுத்ததா இந்த படத்தோட மிகப்பெரிய ப்ளஸ்ஸாக யாரை பார்க்கலாம் கேட்டிங்கன்னா, இந்த படத்தோட ஹீரோ தாங்க. இதுதான் ஃபர்ஸ்ட் படமா அப்படின்ற மாதிரி இல்லாமல் அந்த தர்மன்ற கேரக்டராகவே வாழ்ந்திருக்காரு. ஒரு மலைவாழின மக்கள் அவரோட பாடி லாங்குவேஜ் எப்படி இருக்கும், அவரோட வே ஆஃப் டாக்கிங் என்ன மாதிரி இருக்கும் அப்படின்றத உள்வாங்கி ரொம்ப சூப்பராக பண்ணியிருக்காருன்னு சொல்லலாம். நிறைய விதமான சீன்ஸில் ரொம்ப அழகாக எமோட் பண்ணி ரொம்ப அழகாக நடிச்சிருக்காரு. ஸோ இவர் மட்டும் தானே கேட்டிங்கன்னா, படத்தில் நிறைய பேர் இருக்காங்க. அவங்களும் அவங்கவுங்க பங்குக்கு அவங்களோட பெர்ஃபார்மன்ஸ் ரொம்ப சூப்பராக கொடுத்துருக்காங்க. அண்ட் முக்கியமாக இவர் நம்ம சொல்லி ஆகணும். மாஸ்டர் படத்தில் விஜய் சேதுபதியை வந்து ஒரு 2 பேர் போட்டு தள்ளுவாங்க. இந்த சின்ன பசங்க 2 பேர் வருவாங்க, நீங்கள் பார்த்துருப்பீங்க. அதில் ஒரு அண்ணனா நடித்த ஒருத்தர் இந்த படத்தில் நடிச்சிருக்காரு. அவர் என்னமா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. அவர் நடிக்கும் போதே நமக்கு தெரியும் இந்த படத்தில் ரொம்ப மெனக்கெட்டிருக்காரு, ரொம்ப கஷ்டப்பட்டிருக்காரு அப்படின்றத நீங்கள் பார்க்கும்போதே உங்களுக்கு ஒரு மாதிரி ஃபீலாக இருக்கும். ஸோ அந்த வகையில் இந்த படத்துக்கு இவங்க எல்லாரோட பெர்ஃபார்மன்ஸ் மிகப்பெரிய ப்ளஸ்ஸாக இருக்குது. டேய் என்னடா காளி வெங்கட்டை மிஸ் பண்ணிட்டேன் அப்படின்னு நீங்கள் யோசிக்கிறது எனக்கு புரியுது. காளி வெங்கட்டுக்கு நான் கடைசியில் வரேன். சரி, ஓகே. இந்த படத்துக்கு அடுத்த ப்ளஸ்ஸாக நம்ம எதை பார்க்கலான்னு கேட்டிங்க அப்படின்னா, மியூசிக்கு இந்த படத்துக்கு ஒரு உயிரோட்டம் கொடுக்குது அப்படின்னே சொல்லலாம். ஸோ ரொம்ப சூப்பரான மியூசிக்கு. படத்தில் 2 பாட்டு இருக்குது. அந்த 2 பாட்டுமே கேட்கும்படியா அண்ட் விஷுவலுக்கு ஏற்ற மாதிரியே இருக்குது அப்படின்னே சொல்லலாம். படத்தில் ஃபைட் சீக்வன்ஸு, சேசிங் சீனு, அப்புறம் நிறைய விதமான எமோஷன் சீன்ஸ்லாம் இருக்குன்ற பட்சத்தில் மியூசிக் எந்த அளவுக்கு டெப்த்தாக கொடுக்க முடியுமோ அந்த அளவுக்கு டெப்த்தாக கொடுத்துருக்காங்க. அது ஒவ்வொரு விஷயத்தையும் ஒவ்வொரு சீனையும் எலவேட் பண்ணுதுன்னே சொல்லலாம். ஆனால் அதுக்கடுத்து இருக்கிற ஒரு மிகப்பெரிய ப்ளஸ் என்னன்னு கேட்டிங்க அப்படின்னா, இந்த படத்தோட டயலாக்ஸ் ரொம்ப அழுத்தமான டயலாக்ஸ், உண்மையாகவே வந்து ஒரு யதார்த்தமான டயலாக்ஸ்னு சொல்லலாம். அந்த ஒரு மலைவாழ் பழங்குடியின மக்கள் எப்படி பேசிப்பாங்க, அவங்களுக்குள்ள எப்படி பேசிப்பாங்க, அண்ட் கொங்கு ஸ்லாங் அதையும் கலந்து அவங்க எப்படி பேசிப்பாங்க அப்படின்ற மாதிரியான விஷயங்களை இந்த படத்தில் டயலாக் ரொம்ப அழகாக ஒர்க் அவுட் ஆயிருக்குன்னே சொல்லலாம். அவங்களோட வாழ்வியல் முறைகளுக்கு ஏற்ற மாதிரி யதார்த்தமான டயலாக அப்படி போகிற போக்கில் சொல்லிட்டு போகிறது ரொம்ப அழுத்தமாக ரொம்ப உயிரோட்டமாக இருக்குன்னே சொல்லலாம். அந்த வகையில் அந்த படத்துக்கு வசனங்கள் ஒரு மிகப்பெரிய ப்ளஸ்ஸாக இருக்குன்னே சொல்லலாம். சரி, ஓகே. நம்ம இவ்வளோ விஷயங்கள் பேசிட்டோம். படத்தில் பாசிட்டிவ்ஸ் மட்டும் தானா, நெகட்டிவ்ஸ் இல்லையா அப்படின்னு நீங்கள் யோசிக்கிறது எனக்கு புரியுது. கண்டிப்பாக இந்த படத்தில் நெகட்டிவ்ஸ் இருக்குன்னே சொல்லலாம். நிறைய விதமான லாஜிக் மிஸ்டேக்ஸ் ரொம்ப அதிகமாக இருக்குன்னே சொல்லலாம். அண்ட் தேவையில்லாத சீன்ஸாக இருக்கணும் சரி, இந்த படத்தில் கொஞ்சம் அதிகமாக இருக்குன்னே சொல்லலாம். அண்ட் முக்கியமாக நான் முன்னாடியே சொன்னேன் காளி வெங்கட் அப்படின்ற மாதிரி, காளி வெங்கட்டை இந்த படத்தில் ப்ராப்பராக யூஸ் பண்ணலையோ அப்படின்ற மாதிரியான ஒரு ஃபீலை நம்ம கொடுக்குது. ஏன்னா அவர் எப்படி ஒரு பெர்ஃபார்மர். அண்ட் முக்கியமாக இதை பற்றி நம்ம சொல்லி ஆகணும். வில்லன்னா எப்படி இருக்கணும், வில்லனை தாண்டி வில்லன் கூட இருக்கிறவர் தான் கொஞ்சம் மாசா இருக்காரே தாண்டி, வில்லனுக்கு இன்னும் நல்லா ரைட்டிங் கொடுத்து அவரை இன்னும் நல்லா ஆழமாக காமிச்சிருக்கலாமோ அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீலை கொடுக்குது. அண்ட் அதுக்கடுத்து தான் நம்ம முக்கியமாக சொல்லி ஆகணும். இப்போ பரவலாக பேசப்பட்டுக்கிட்டு இருக்க விஷயம், கேரளாவிலிருந்து கழிவுகளை வந்து நம்ம தமிழ்நாட்டில் வந்து கொட்டுறது அப்படின்றது இப்போ ரொம்ப சென்சேஷன் டாப்பிக்காக இருக்குது. ஆனால் அதை இந்த படத்தில் கரெக்டான டைமிங்கில் வச்சிருக்காங்களே அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீலை நீங்கள் இந்த ஒரு படம் பார்க்கும்போது ஒரு சில சீன்ஸில் காட்டுற மாதிரி இருக்கும். அண்ட் அதுக்கப்புறமா பார்த்தீங்க அப்படின்னா, என்னடா அவ்வளோதான சீனு, இதோட முடிச்சிட்டிங்களே அப்படின்ற மாதிரி இருக்கும். இன்னும் அது கொஞ்சம் டெப்த்தாக இன்னும் அழகாக காமிச்சிருந்தாங்க அப்படின்னா அது கொஞ்சம் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். அது கொஞ்சம் நல்ல சீனு, இன்னும் கொஞ்சம் அதை வேற மாதிரி கன்வே பண்ணிருக்கலாம் அப்படின்றது ஒரு இந்த படம் பார்க்கும்போதே உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய இதாக இருந்திருக்கும். அண்ட் அதுக்கு அடுத்ததா திரைக்கதையுமே கொஞ்சம் பார்த்தீங்கன்னா ஸ்லோவாக தான் இருக்குது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஒரு 2 மணி நேரம் தான் படம், 2 மணி நேரம் 8 நிமிஷம் தான் படம். ஸோ அதுக்குள்ளே வந்து திரைக்கதை எந்த அளவுக்கு எங்கேஜிங்காக கொடுக்க முடியுமோ அந்த அளவுக்கு கொடுத்துருக்காங்களான்னு கேட்டிங்க அப்படின்னா கொடுக்கலாம் தான் சொல்லி ஆகணும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஒரு மாதிரி கொஞ்சம் மெதுவாக போகிற மாதிரி ஒரு ஃபீலை கொடுக்கும். அந்த கிராஃப் வைஸ் பார்க்கும்போது இன்டர்வலில் தான் கொஞ்சம் ஒரு பிக் ஆகி வேற லெவலில் போகுதுன்னு அப்படின்னு சொல்லலாம். ஸோ அந்த ஃபர்ஸ்ட் ஆஃப் முழுக்கவே கொஞ்சம் ட்ராகாக இருக்குன்னு தான் சொல்லலாம். இடையிலலாம் கொஞ்சம் அன்வான்ட் சீன்ஸ்லாம் இருந்துச்சுன்னு சொல்லலாம். அண்ட் செகண்ட் ஆஃப் முழுக்கவே ஈஸியலி ப்ரெடிக்டபிள் சீன்ஸாக தான் இருந்துச்சு. ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களெல்லாம் தவிர்த்திருந்து ரைட்டிங்கில் இன்னும் கொஞ்சம் நல்லாவும் ஸ்க்ரீன் பிளே இன்னும் கொஞ்சம் நல்லா ஒர்க் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா இந்த படம் இன்னமும் பேச பொருளாக இருந்திருக்கும் அப்படின்றது தான் ஒரு நிதர்சனமான உண்மையாக இருக்குது. சரி, ஓகே. இப்போ இந்த படத்தை பார்க்கலாமா வேணாமா நீங்கள் யோசிக்கிறது புரியுது. இந்த படம் ஒரு ஒன் டைம் வாட்சபிள் மூவியாக இந்த வாரத்துக்கு ரிலீஸ் ஆகுன்னு சொல்லி இந்த வீடியோ நான் இதோட முடிச்சுக்கிறேன். மீண்டும் இதே மாதிரி வேறொரு படத்தில் உங்களை சந்திக்கும் வரை அதுவரை உங்களிருந்து விடைபெறுவது உங்கள் பிரசன்னா.